அல்லமா இப்னுல் கையூம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வர்றாங்க. மிகப்பெரிய ஞானி. 4 விஷயங்கள் உங்கள் வீட்டின் ரிசுக்கின் கதவை திறந்து வைக்கும். நான் அல்லாஹ் எல்லாரும் தௌபி செய்வானா. இன்னைக்கெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் கஷ்டமா இருக்குது, மகன் வெளிநாட்டில் இருக்கான், கஷ்டப்படுறான், வியாபாரத்தில் பறக்கத்து இல்லை, தொழில் இன்னைக்கு முடங்கி போய் கிடக்குது, லாஸ் ஆகி போயிட்டோம், கடனாளி ஆகிட்டோம், வாழவா வேண்டாமா? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அதற்கு நாளுக்கு நாள் கடன் சுமையில் பாதிக்கப்படுறேன், கடனாளிகள் வீட்டை தேடி வந்து கண்ணியத்தை குறைக்கிறாங்க, நல்ல வாழ்ந்தவர், மனசு தாங்கல, அட்வைஸ் பண்ணுறேன், துவா செய்கிறேன். ஒரு நாள் இப்படி அவர் ஒரு மெசேஜை பதிவு செய்கிறார், அதற்கு அல்லாஹ்வுக்காக துவா செய்யுங்க, நான் தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறேன், தாங்க முடியல கடன் சுமை. உடனே மெசேஜ் பண்ணேன், நான் மெசேஜுக்கெல்லாம் உடனே பதில் லேட் ஆகும், உடனே பண்ணேன், அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், இந்த முடிவை நீங்கள் விட்டு விடுங்கள், நாங்கள் துவா செய்கிறோம், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார், இந்த முடிவை விட்டுருங்க. அவர் எங்களை சொல்லும் போது எப்படி சொல்றார், அடுத்த வாரம் ஹஸ்ரத் என்னுடைய மௌத்து செய்தி வரும், நீங்க ஜனாசா தொலை வைக்கணும். அடுத்த வாரம். அவர் வயசு எத்தனைங்கிறீங்க? 50 வயசு. ஒரு பெரிய வசதியோடு வாழ்ந்தவர் இன்னைக்கு முடங்கி இருக்கிறார். சத்தம் போட்டேன், துன்யாவில் தான் கஷ்டப்படுறீங்க, மறுமையிலையுமா கஷ்டப்படணும்? தற்கொலை பண்ணியாச்சுன்னா மர்ம நஷ்டமா போயிடும், நரகத்துக்கு போயிடுவீங்களே. வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்ள தெரியணும், கஷ்டங்களின் போது தாங்கி நிற்கணும், கஷ்டத்தை வரவிடாம தடுக்கணும். அது எதனால? ரிசுக்கின் வாசலை திறக்கணும். அதுக்கு வழி சொல்லுது மார்க்கம். தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக, சுமை இல்லாத வாழ்க்கையை தருவானாக, வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவானாக, தரித்திரம் இல்லாமல் பாதுகாப்பானாக. ரிசுக்கின் வாசல் திறப்பதற்கு 4 காரியம் என்றார்கள் அல்லாமா இப்னுல் கையூம். அந்த 4ஐ செய்யுங்க, உங்க வீட்டை தேடி அல்லாஹ் ரிசுக்கை கொண்டு கொட்டுவான். முதல்ல சொன்னாங்க கியாமுல் லைல், இரவு தொழுகை தொழுங்கள். இரவு தொழுகை தஹஜ்ஜத், தஹஜ்ஜத்தை ரெகுலராக பாதுகாத்துக்கங்க, தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணாதீங்க. காலையில் 4:50க்கு சுபு வாங்க, 4 மணிக்கு எழுந்துறீங்க, ஒரு 4 ரக்காத்து தஹஜ்ஜத். பெருமானார் 8 ரக்காத் தொழுகிறாங்க, 8 ரக்காத் தொழுங்க, முடியல 4 தொழுங்க, தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு அல்லாட்ட கையேந்துங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு பிரியமான நேரம். தஹஜ்ஜத்தும் இரவு தொழுகையும் உங்கள் வீட்டின் ரிசுக்கின் வாசலை திறந்து தரும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. தாய்மார்கள் கவனம் எடுங்கள், ஏதோ நம்ம பேசணும் வந்தோம் கேட்டோங்கிறது இல்லை, நாளைய வாழ்க்கை அழகாக வேண்டும். நபிமார்களும் சரி, இறைநேசர்களும் சரி, இந்த தொழுகையை கொண்டு தான் அல்லாஹ்வை அடைகிறாங்க. எந்த தொழுகை? தஹஜ்ஜத். பெருமானார் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, இரவு தொழுகையை கடைபிடியுங்கள், குர்பத்துன் லக்கும் இந்த ரப்பிக்கும், உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் நெருக்கம் ஏற்படும்னாங்க. எனக்கு அல்லாஹ்வோட நெருக்கம் வந்துட்டுனா நிலை என்ன சொல்லுங்க? என் மேலே நீங்கள் நெருக்கம் ஆகிட்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஹஸரத் நல்லா இருக்கணும், என்னுடைய சின்ன கஷ்டமும் உங்களால் தாங்க முடியாது. ஏன்? நெருக்கம் கூடும்போது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் வரும் தொழுகை தஹஜ்ஜத். அல்லாஹ்வே நம்ம கூட நெருக்கம் ஆகிட்டான்னா என் கஷ்டம் இருக்குமா, வறுமை இருக்குமா, தரித்திரம் இருக்குமா? அல்லாஹ்வே என் வாசலை திறந்து ரிஸ்கை கொடுத்து விடுவானா இல்லையா? முயற்சி நம்முடைய வேலை. நான் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு வியாபாரத்துக்கு போகாமல், கடைக்கு போகாமல், வீட்டில் உட்காந்துக்கிட்டு கதவு திறக்குதான்னு பார்க்கமெல்லாம் உட்காந்துருக்கக்கூடாது, முயற்சி செய்யணும். அல்லாஹ் ரிஸ்கை விசாலமாக்கி. 2வது, ஒபில் அஸ்ஹாரி யஸ்தக்ஃபிரூன், சஹ்ரு நேரம். எந்த நேரம்? சஹ்ரு நேரம். தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு நம்ம சஹர் வைக்கிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, சுபுவுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் இஸ்திக்ஃபார் ஓதுங்கள்ங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலிமார்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் சஹ்ரு நேரத்தில் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நீ எங்களை மன்னிச்சிடணும், அல்லாஹ் மன்னிச்சிரு அல்லாண்டு சஹ்ரில் கேட்பாங்க. குர்ஆன் திருக்குரானிலே நல்லவர்களின் அடையாளத்தை சொன்னான். அதிகாலையில் சஹ்ரு நேரத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்பார்கள். அப்படி சஹ்ரில் யார் இஸ்திக்ஃபார் ஓதுவார்களோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகம் சொல்வார்களோ, அவர்களின் வறுமையை போக்கி ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்கும். தஹஜ்ஜத்தை முடிச்சிடணும்.
4 மணிக்கு 3:30 மணிக்கு இங்கே முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அஸ்தக்ஃபிருல்லா 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 சொல்ல சொல்ல உங்கள் ரிசுக்கை அல்லாஹ் விசாலமாக்கிறான். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்களை கை நிரம்ப கொடுத்துருவான் அல்லாஹ். வேலை வாய்ப்பு இல்லை, உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லா சஹர்ல ஓதுங்க, வேலை வாய்ப்பு நசீபாயிடும், இன்றையில பாஸ் ஆயிடுவீங்க. மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்னாலேக்கு எழுதப்பட்ட செய்தி. அப்போ 4 காரியம் உங்கள் இரணத்தை, ரிசுக்கை, அந்த வாசலை திறந்து வைக்கும். 3வது சதகா, தர்மம் செய்யுங்கள், அதை பழக்கமாக்குங்கள். நானே கஷ்டப்படுறேன், நான் எங்க தர்மம் செய்யறது? ஜக்காத்து கொடுக்க சொல்லல. கஷ்டப்படுறவங்களால ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஜக்காத்து கொடுக்கணும்னா வசதி இருக்கணும். வசதிக்கு தான் ஜக்காத்து. 100க்கு 2 நான் கொடுக்கணும்னா நான் 100 சொந்தமாக்கணும். ஜக்காத்து இவ்வளோ பணம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமைன்னு ஒரு முறை இருக்குது. சதக்காங்கிறது என் கையில் 50 ரூபா இருக்கு, ஒரு 5 ரூபாயை நான் சதக்கா செய்கிறேன். என் பெருமான் சொன்னாங்க, அந்த நீ கொடுத்த 5 ரூபா அன்னைக்கு உனக்கு வர இருந்த முசீபத்தை மட்டும் இல்லை, கெட்ட மௌத்தையும் தடுத்து விடும். உங்கள் வீட்டில் அல்லாஹ் இரணத்தை பரக்கத்தாக்கி வைப்பான். சதக்கா வாசலை திறந்து வைங்கிற. இன்னைக்கு சதக்காவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. எப்பவுமோ கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில வலிமார்கள் நல்லவர்களுடைய அடையாளத்தில் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்தா அவங்க விலா இடுப்பு படுக்கையிலிருந்து தன்னா எஞ்சிருவான். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அவங்களுடைய பெட்டில் இருந்து அவங்களுடைய இடுப்பு தூக்கிடும், அப்படி ஒதுங்கிடும், வெட்டை விட்டு ஒதுங்கிடும். ஒதுங்கி அல்லாட்ட நின்று கண்ணீர் வடிப்பாங்க, கையேந்துவாங்க. சொல்லிட்டு ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நம்ம கொடுத்த காசை செலவு செய்வார்கள். தஹஜ்ஜத்தில் எழுந்திருக்கிறாங்கிறதோட நிறுத்தல்ல, என்னிடத்தில் அவங்க துஆ கேட்குறாங்கன்னு நிறுத்தல்ல, அவங்க சதக்கா செய்வாங்க. அப்போ சதக்கா தினம் எவ்வளவு முடியும்? 5 கொடுங்க, 10 கொடுங்க, 100 கொடுங்க, சக்திக்கு கொடுங்க. உங்கள் நோய்கள் நீக்கப்படும், பிரச்சனை தீர்க்கப்படும், முசீபத்து வராது, கெட்ட முடிவு வராது. நல்லா இருக்கிற நீங்க கீழே உடைஞ்சிட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் மேலால் ரிசுக்கின் வாசல் திறக்கப்படும். நம்ம கஷ்டப்படுறோம்லாம் பார்க்கக்கூடாது. கஷ்டப்படும் போது தான் சதக்கா கொடுக்கணும், கொடுக்கும் போது தான் கஷ்டம் நீங்குது. சதக்கா என்றால் தர்மம். யாருக்கு கொடுக்க முடியும் கொடுங்கள். அவர் சொல்ல இப்னு கையும் 4 விஷயங்கள். 3வது சதக்காவை பழக்கப்படுத்துங்கள். சதக்கா எந்த ஊரில் நிறுத்தப்படுமோ, எந்த வீட்டில் நிறுத்தப்படுமோ, அந்த வீட்டில் நிம்மதியும் போகும், அந்த வீட்டில் முசீபத்து நிறைகிறது, அந்த வீட்டில் வறுமைக்கு வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. பிள்ளைங்களை பழக்குங்க. வீட்டில் பெண்கள்கிட்ட சொல்லுங்க, என்ன முடியுமோ கொடுத்துரு. வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா எதை முடியும் கூட. அவர் சோறு கேட்டார், நம்மகிட்ட சோறு இல்லை. அவர் ட்ரெஸ்ஸை கேட்குறாரு, இல்லை, ஒரு 5 ரூபாய் கையில் கொடு. வீட்டின் முசீபத்தை நீக்கும், அது நோயை நீக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரிசுக்கின் வாசல் திறக்கப்படும். நான் நிறைவுபடுத்துகிறேன். 4வது 4 விஷயம் உடலை நோய்படுத்தும். அந்த 4ஐயும் அவாய்ட் பண்ணிடணும். 4 விஷயம் ரிசுக்கை திறந்து தரும். நான் நோய் இல்லாமல் வாழணும், வாழும்போது ரிசுக்கோடு வாழணும், இல்லை தன்மானத்தோடு வாழணும், யார்ட்டையுமே கையேந்தக்கூடாது. என் புள்ள காரியம் வருது, சிறப்பாக செய்யணும். மகளை கல்யாணம் விழிக்கணும், மகனுக்கு நிக்கா செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பரக்கத்தை கொடுக்கணும். அப்போ என் கையில் ரிசுக்கு வேணுமே. ரிசுக்கை திறக்கிறதுக்கு 4 வழி இருக்குப்பா. உலகத்தில் தன்மானமாக வாழ்றது பெரிய பாக்கியம். சுயமரியாதை முக்கியம். யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது. அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அதை வாங்கணும், சுன்னத்து. எனக்கு அன்பளிப்பு தா கேட்டால் அது உன் சுயமரியாதையை வீணாக்கி விடும். இது ஒரு பெரிய வாழ்க்கை. நமக்கு தேவை இருக்குதுங்கிறத அடுத்தவங்க தெரிகிறபடி கூட நடக்காதேன்னா. நமக்கு தேவை இருக்குதுங்கிறத அவங்களுக்கு காட்டாதே. நீ தேவையில்லாத ஆள் மாதிரி நடங்கிறான் அல்லாஹ். ஏழை தான், நீ வறுமையில தான் இருக்கிற. வறுமைக்கும் ஏழைக்கும் உள்ள மனிதனா நீ நடக்காத, ஒரு பணக்காரன மாதிரி நட. ஏன் அவங்க பார்க்கணும், இவன் நல்லா இருக்கிறாருன்னு நினைக்கணும். அப்படி நீ நட, உன்னை நல்லாவே நான் ஆக்கி வைக்கிறேன்.
எங்கட ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கட கஷ்டம் இல்லை, எங்கட வசதி இல்லை சொல்லாதீர்கள், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலூன அக்னியா, சஹாபாக்கள் யாரு தெரியுமா? ஏழைகள், காசு இல்லை, சாப்பிடல, பசி பட்டினி. ஆனால் அவங்கள யாராவது வெளியூருக்காரங்க வந்து பார்த்துட்டா, ஏ அப்பா பெரிய பணக்காரர்களோ என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஏழை சஹாபாக்களை தெரியாதவங்க பார்த்தா அவங்க பணக்காரர்கள் சொல்ற அளவுக்கு. என் கஷ்டத்தை வெளியில காட்டக்கூடாது, என் தேவை உள்ளவங்கிறத காட்டக்கூடாது, காட்டி அவங்கள்ட்ட இருந்து வரணும் தேவையில்லை, நீ காட்டாம வாழு, நான் தர்றேன், அவரை வச்சே தருவேன், நான் வானத்திலும் தர்றது இல்லை, ஒருத்தர் மனசுல போடுவேன், போப்பா அவர் கஷ்டப்படுற, அவருக்கு ஏதாச்சும் கொடுன்னு போடுவேன், அவர் உங்க வீட்டில் வந்து கண்ணியமா கொடுத்துட்டு போயிடுவார். அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது ரிஸ்கின் வாசலை திறக்கும் நாலாவது காரியம் ذிக்ருல்லாஹி அவாயிலுன் நஹாரி வ ஆகிரஹு. காலையின் துவக்கம் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு இருக்கட்டும், காலையின் முடிவு அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு இருக்கட்டும். காலையின் துவக்கம் அல்லாஹ்வுடைய திக்ர், மாலை அல்லாஹ்வுடைய திக்ர். இது உங்கள் வாழ்க்கையானால் ரிஸ்க் விசாலமாகும். எப்படி? காலையிலே திக்ர் செய், மாலையிலே திக்ர் செய், வறுமை வராது. காலையும் மாலையும் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. எத்தனை பேர் காலையில் எழுந்திருக்கிறோம், சுபு தொழுகிறோம், பல பேர் திக்ர் செய்யறதே இல்லை, அப்படியே மாலை வரைக்கும் போயிடுறோம், ராத்திரி திக்ரே இல்லை. அது வாழ்க்கையா? அல்லாஹ்வை திக்ர் செய்யாத வாழ்க்கைக்கு அழகான வாழ்க்கையின் பேரா? அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தொழுங்கன்னா, நோன்பு வைங்கங்கிறான், தக்காத்து கொடுங்கங்கிறான், அப்பதான் சொல்றான். குர்ஆன்ல திக்ரை சொல்றான், வذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் திக்ர் செய்யுங்கள், என்னை அதிகமாக செய்யுங்கள், அதிகமாக தொழுங்கங்கள்ல, அதிகமாக நோன்பு வைங்கங்கள்ல, அதிகமாக திக்ர் செய்யுங்கள். என்ன செய்தோம்?